தலைப்பு அண்டத்தின் அறிவே நலம் காக்கும் அறிவு. அனைவருக்கும் வணக்கம். அண்ட பிண்டத்தின் அறிவே நலம் காக்கும் அறிவு இந்த தலைப்புல பேசியிருக்கேன். நம்ம பிரபஞ்சத்துடைய அறிவு அதுதான் காலையில இருந்து நம்ம கத்துட்டு இருக்கோம். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளதுன்னா, அப்போ பிண்டத்துடைய அறிவு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா கூட பிரபஞ்சத்துடைய அறிவு என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடல் நம்ம கூட தான் இருக்கு இல்லைங்களா? உடலுடைய அறிவு என்ன? உடல் வந்துட்டு உடலுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. இது நம்ம எல்லாரும் உணர்ந்திருக்கோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, சரிங்களா? நலன் காக்கும் அறிவு நான் பேச வந்திருக்கேன். ஸோ நான் நல்லா இருக்கேன், ஓகே. ஒருவேளை நான் நல்லா இல்லை, ஓகேங்களா, எனக்கு மனசுல பிரச்சனை, உடம்புல பிரச்சனை அப்படின்னா நான் என்ன பண்ணேன்? உடம்புல பிரச்சனைனா நான் என்ன பண்ணேன்? மருத்துவர்கிட்ட போவோம். ஏன் நம்ம மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னா உடம்பு பத்தி நமக்கு தெரியல, சரிங்களா? அப்போ இந்த உடம்புக்குன்னு ஒரு அறிவு இருக்கு, அதை பத்தி நமக்கு தெரியல. அதனாலதான் இன்னொருத்தருடைய உதவியை நாடி நம்ம போறோம். இப்போ மருத்துவம் அப்படிங்கிறது இந்த உடம்புக்கு தேவையான்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடலுக்கான அறிவுன்னு ஒண்ணு இருக்குங்கிறது நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாவே நம்ம உடம்பு சரியில்லாம போகும்போது மருத்துவரை நாடி போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதும் நமக்கு புரிஞ்சுப்படும். ஒரு சின்ன கதை, உண்மையாவே நடந்த சம்பவம் இது. ஒருத்தருக்கு வந்து கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. அவர் என்ன கொஞ்ச நாள்ல இறந்துருவான்னு சொல்லிட்டாரு டாக்டர். இவர் வந்து ரொம்ப சோகமா அவருடைய சர்ச் ஃபாதரை போய் மீட் பண்றாரு. ஸோ நான் வந்துட்டு இறக்க போகிற செய்தியை போய் அவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு கேன்சர்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, நான் கூடிய சீக்கிரம் செத்துருவேன் ஃபாதர் அப்படி சொல்லி ரொம்ப சோகமா சொல்றாரு. அதுக்கு அந்த ஃபாதர் சொல்றாரு, நான் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு புதுசா ஒரு வாட்ச் வாங்கினேன், அது ரிப்பேரா போயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு அதை தயாரிச்சவங்க கிட்ட கொடுத்துருக்கேன், சரியாகி வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்துட்டு என்ன நம்ம சொல்றது காதல் வாங்கலையே என்னவோ, சரி இன்னொரு வாட்டி சொல்லுவோம் வந்துட்டு, ஃபாதர் எனக்கு வந்துட்டு கேன்சர் டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க, நான் சீக்கிரமா சேர்த்துருவேன் ரொம்ப சோகமா சொல்றாரு. அதுக்கு ஃபாதர் சொல்றாரு, நான் ரீசெண்டாக ஒரு வாட்ச் வாங்கினேன், அது ரிப்பேரா போச்சு, அதை நான் வந்துட்டு கொண்டு போயிட்டு யாரு தயாரிச்சாங்களோ அவங்ககிட்டயே கொடுத்துருக்கேன், சீக்கிரமா சரியாகி வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவர் ரொம்ப டென்ஷனா வர்றாரு. நம்ம எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், உயிர் போற காரியத்தை பத்தி பேசினா இவருக்கு மனசெல்லாம் வந்து ஒரு வாட்ச் ரிப்பேரா போன வாட்ச் மேலேயே தான் இருக்குது, நம்ம மேல இருக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. சரி ஒரு வேளை கேட்டாரா கேட்கல, இன்னொரு வாட்டி சொல்றோன்னு, ஃபாதர் இந்த மாதிரி நான் சீக்கிரம் சேர்த்துருன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஃபாதர் சொல்றாரு, நான் ரீசெண்டா ஒரு வாட்ச் வாங்கினேன், கெட்டு போயிடுச்சு, அந்த தயாரிச்சவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கேன், நிச்சயமா அது சரியாகி வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இவரு பயங்கர கடுப்பாயிட்டாரு. கடுப்பானவர் வீட்டுக்கு போனாரு. போயிட்டு பெட்ல படுத்துட்டு, எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், உயிரே போகுதுன்னு சொல்றேன், இவருக்கு வாட்ச் ரிப்பேர் போனது பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படி இதையும் யோசிக்கணும். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. என்ன சொன்னாரு, அதனுடைய கரு என்ன, அவர் என்ன சொன்னாரு, அதனுடைய கரு என்னன்னு யோசிக்கும் போது, ஒரு பொருள் கெட்டு போனா அதை தயாரிச்சவங்க கையில கொடுத்தா அதை அவங்களால சர்வீஸ் பண்ண முடியும், அது 100% சர்வீஸ் ஆகி வந்துடும். இதுதான் அவர் சொல்றாரு. இப்ப இவருக்கு என்ன மெசேஜ், அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, அப்ப இங்க கெட்டு போனது என்னது, இவரோட உடம்பு. இப்ப இதை யார் கையில கொடுத்தா சரியா போகும், தயாரிச்சவங்க கையில கொடுத்தா சரியா போயிடும். சோ இப்ப வந்துட்டு இதை தயாரிச்சது யாருன்னு ஒரு யோசிக்கிறார். இந்த உடலை தயாரிச்சது யாரு? நமக்கு தெரியும், பிரபஞ்சம், அங்க இருந்துதான் வந்துட்டு மனுஷன் வந்திருக்கான். ஸோ இப்போ அது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம பிரபஞ்சத்தோட எப்படி தொடர்புல இருக்கிறோம், பிரபஞ்சத்துக்கிட்ட தான் கொடுக்கணும். இந்த உடம்பு வந்து அங்கிருந்து தான் வந்துச்சு, அதனுடைய ஒரு துளி தான், பிரபஞ்சத்துடைய ஒரு துளி தான் உடம்பு. அப்ப இந்த உடம்பு பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுக்கணும். எதன் மூலமா நம்ம கனெக்டடா அப்படி யோசிக்கும் போது அவர் வந்துட்டு மனதின் மூலமா தான் நம்ம பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கோம். மனசு கெட்டு போனா உடம்பு கெட்டு போகும், உடம்பு கெட்டு போயிருக்கு. இப்போ இதை வந்துட்டு எது கையில கொடுக்கணும், எதன் மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அவர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு, நம்ம உடம்ப இதை தயாரிச்ச பிரபஞ்சத்து கையில கொடுக்கும்போது இது சரியாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு அந்த கேன்சரால பாதிக்கப்பட்ட அவரு இதை செய்யறாரு, பிரபஞ்சத்து கையில உடம்பு கொடுக்குறாரு. அவர் கேன்சர்ல இருந்து முற்றிலும் குணமடைகிறார். அவர் வந்துட்டு பிற்காலத்துல பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் இருக்கு, அதனுடைய ஆத்தர் வந்து டாக்டர் ஜோசப் மர்ஃபி. இவருக்கு நடந்த உண்மை சம்பவம் தான் இது. ஸோ இந்த விஷயத்தை தான் இங்க நான் பகிர்ந்து இருக்கேன். நம்ம உடம்பு கெட்டு போச்சு அப்படின்னா தயாரிச்சவங்க கையில கொடுத்தா போதும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உடம்பு எப்படி உருவாச்சு அப்படின்னா, நம்ம கருவுல உருவானோம் இல்லைங்களா?
அங்க நம்ம உடல் உறுப்புகளை உருவாக்குறதுக்கு எந்த டாக்டர் வந்தாங்க, எந்த மருந்து மாத்திரைகள் வந்துச்சு, தன்னாலதான் உருவாச்சு. ஸோ ஒரு இதயம், என் உடம்புல ஒரு இதயம் கெட்டு போச்சு, என் இதயத்தை உருவாக்குனது யாரு அப்படின்னா இயற்கையிலே உருவாச்சு. அது உருவானது மாதிரியே சரியாகும். சரியாக மாட்டேங்குது. நான் ரொம்ப நாளா வந்துட்டு பிபி பேஷண்டா இருக்கேன், ரொம்ப நாளா நான் சுகர் பேஷண்டா இருக்கேன், ரொம்ப நாளா எனக்கு வந்துட்டு கிட்னில ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கேன், ஏன் உடம்பு சரியாகல அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துடைய தொடர்பு துண்டிக்கப்படும் போது நோய்கள் வரும். நோய் மட்டும் கிடையாது, மனசுல பிரச்சனை வரும், வாழ்க்கையில பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இயற்கையில இருந்து உருவான நம்ம அந்த இயற்கையோட டிஸ்கனெக்ட் ஆயிட்டோம்னா எல்லா ப்ராப்ளமும் வரும். எப்படி இயற்கையோட கனெக்டடா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையோட கனெக்டடா இருக்கிறதுக்கு நாங்க சிம்பிளா அக்யூபஞ்சரிஸ்ட் சிம்பிளா ஒரு 4 விஷயம் சொல்லி தருவோம். அதை நான் சொல்றேன். இரவு சீக்கிரம் தூங்கணும், பசி எடுத்து சாப்பிடணும், இரவு சீக்கிரம் தூங்கணும், ஓய்வு இல்லாம உழைக்கிறது பண்ணக்கூடாது. ஸோ தாகம் இருந்தால்தான் தண்ணி குடிக்கணும், தண்ணியை சும்மா குடிக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 8 லிட்டர் தண்ணி, இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் கரெக்டா பண்ணும்போது நிச்சயமா உடம்பு கிடையாது. சரிங்களா? இரவு நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னாவே எவ்வளவு நோய் உடம்புல இருந்தாலும் அந்த நோய் வெளில போயிடும். தூங்குனா நோய் நீங்கிடும், தூங்கலன்னா அதே கழிவுகள்னு சொல்லுவோம். உடம்புக்குள்ள நம்ம நோய்னு சொல்றோம், நம்ம நோய்ங்கிற வேர்டையை பயன்படுத்த மாட்டோம், பேஷண்ட் நோயாளி இதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம். எல்லாரும் உடம்புலயுமே இந்த ப்ராசஸ் எப்பவுமே நடக்கும். மனுஷனுடைய பிரதான பணியே சாப்பிடுறது, கழிவு நீக்கம் பண்றது, தன் இனத்தை பெருக்குவது, அவ்வளவுதான். சரிங்களா? நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வேலையை கரெக்டா செய்யணும். சரிங்களா? சாப்பிடுறது எப்ப சாப்பிடணும், பசி இருந்தாதான் சாப்பிடணும், உடம்பே கேட்கும். ஸோ இயற்கையா நமக்கு சில அறிவிப்புகள் நமக்கு வரும், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம நோய்வாய்ப்பட மாட்டோம், மனசுல சிக்கல் வராது, வாழ்க்கையிலே சிக்கல் வராது. எல்லா விதத்திலையும் நம்ம வளமுடன் வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் நான் உரையை முடிச்சுக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேள்வி நேர பகுதியில் என்ன மென்ஷன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். வாய்ப்பு தமக்கு நன்றி.